சண்டேனாலே நான்வெஜ்ஜும் இருக்கணும், வேலையும் அதிகமாக இழுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? சிம்பிளாக இது போல் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுக்கலாம். ரொம்ப மெனக்கடாமல் இடித்து வச்ச மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி இவ்வளோதாங்க. சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு காய வச்சாச்சு. அது காஞ்சிட்ருக்கிற கேப்பில் 20 வெங்காயத்தையும் 10 பல் பூண்டையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டேங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பாதி வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை சேர்த்துட்டு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துட்டேன். 1,5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போன பிறகு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி தண்ணி சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாறை மீன் துண்டுகளை அதில் சேர்த்தாச்சு. இந்த கடல் மீன் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இந்த மாதிரி கரண்டி படாமல் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரித்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேங்க. மீன் ஃப்ரையை பண்ணிடலான்ட்டு ஏற்கனவே மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் மீன் ஃப்ரை நல்லா வரும். இது 1 மணி நேரமாகவே நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு தான் எடுக்கிற. தோசைக்கல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது நல்லாவே இருந்துச்சு. மீன் குழம்பு ஊற்றி இன்றைக்கி பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறேங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு. வேலையும் இழுக்கல. நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்குது. அப்படியே டிவி பார்த்துட்டே மெதுவாக சாப்பிட்றேன். இதே போல் சிம்பிளாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். அரைச்சி குழம்பெல்லாம் வச்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஒரு முறை சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.